கன்வர்ஷன் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணிட்டு இன்வெர்ஸ்ல இஜெட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்றது ஒரு சிம்பிள் ப்ராப்ளம். இஜெட் இன்வெர்ஸ் ஆஃப் இஜெட் கியூப் டிவைடட் பை இஜெட் மைனஸ் 2 தி ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு இஜெட் மைனஸ் 3. ஸோ இது கன்வர்ஷன் ஆப்பரேட்டர் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இஜெட் இன்வெர்ஸ் ஆஃப் இஜெட் ஸ்கொயர் டிவைடட் பை இஜெட் மைனஸ் 2 தி ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு இஜெட் டிவைடட் பை இஜெட் மைனஸ் 3. அப்போ கன்வர்ஸ் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ண போகிறேன். z இன்வெர்ஸ் ஆஃப் z ஸ்கொயர் டிவைடட் பை z மைனஸ் 2 தி ஹோல் ஸ்கொயர் ஸ்டார் z இன்வெர்ஸ் ஆஃப் z டிவைடட் பை z மைனஸ் 3. ஸோ இதுக்கு நிறைய டைம் ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. இதுக்கு ஈஸி. இது வந்து 3 பவர் n எழுதுவீங்க. பட் இதுக்கு என்ன ஃபார்முலா வருங்கிறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எழுதணும். இதனோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா n minus 1 n plus 1 n plus 1 n plus 1 2 power n. இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. சார் கன்வர்ஷன் ஃபார்முலா அப்ளை பண்ண போறீங்க. கன்வர்ஷன் ஃபார்முலா என்ன நடக்கும் அப்படின்னா இது வந்து f of n, இது g of n. அப்ப கன்வர்ஷன் ஆபரேட்டரோட ஃபார்முலா summation m varies from 0 to n f of m into g of n minus m. கரெக்டாப்பா? அப்போ m plus 1 2 power m summation m varies from 0 to n m plus 1 2 power m into 3 power n minus m. இப்போ இங்க 3 power n வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணி பார்த்தா இது வேற தேவையில்லாத டைம் இந்த சம்மேஷனுக்கு, அதனால தூக்கி வெளியே போட்டுருவேன். அப்ப 3 power n summation m equal to 0 to n m plus 1 into 2 power m 2 power 2 by 3 power m. இது வரைக்கும் ஓகே. இது வரைக்கும் as per ரூல் படி ப்ரீவியஸ் போட்ட கான்செப்ட் படி நம்ம போட்டுருவோம். இதுக்கு மேல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவீங்க? சம்மேஷன் அப்ளை பண்ணுவீங்க. சம்மேஷன் அப்ளை பண்ணா என்ன கிடைக்கும் சார்? என்னப்பா? அதான் சார். அப்போ 1 கிடைக்கும். 1 plus 1 அப்ளை பண்ணும்போது 2 into 2 by 3 whole power 2 by 3 தி 2 அவ்வளவுதான். அப்போ 4 by 3. இல்ல அவசரப்படாத, மல்டிப்ளை பண்ணிடாத. 3 into 2 by 3 தி whole square plus dot 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 plus n plus 1 into n plus 1 2 by 3 whole power n. கரெக்ட்டுங்களா? சார் அது அவன் கடைசியா n அப்ளை பண்ணுவோம். ஆமா. ஓகே, n plus 1 into 2 by 3 the whole power n. ஓகே. இது வரைக்கும் என்ன டவுட்டுங்களா? இதுக்கு வந்து எந்த ஃபார்முலா இல்லை. இந்த ஃபார்முலா வந்து நம்ம இப்போ டெரைவ் பண்ணி காட்டணும். சரிங்களா? இந்த சம் ஆஃப் த டைம் இருக்குல்ல, இதுக்கு வந்து நம்மளுக்கு ஃபார்முலா கிடையாது. இந்த ஃபார்முலா என்ன பண்ண போறேன்னா இப்போ நான் தனியா டெரைவ் பண்ணி காட்ட போறேன். சரிங்களா? இது எப்படி எடுக்கிற மாதிரி சம் ஆஃப் த டைம் மட்டும் இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கு சார். என்னப்பா? a மட்டும் இன்கிரீஸ் ஆகுது, r வேல்யூ 2 by 3 கான்ஸ்டன்ட். பட் ஆமா, அதனால இதுக்கு ஃபார்முலா கிடையாது. நம்ம என்னது a எப்பவுமே ஸ்டாண்டர்டா இருக்கணும். 2னா எல்லாத்துலயும் 2வா இருக்கும். பட் r வந்து ஓகே. பட் இது வந்து இன்கிரீஸ் ஆகணும். இது ஒரு ஜிபி டேர்ம் இல்ல. அதனால வந்து நம்ம வேற ஐடியால நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணி வர முடியாது சார். என்னப்பா? a மல்டிப்ளை பண்ணாலும் இங்க சேஞ்ச் ஆகுது பாருங்க. 3 வரும், அடுத்து 4 வரும், அடுத்து 5 வரும். ஒரு ஸ்டாண்டர்டே இல்ல a. a வந்து எல்லா டைமுக்கு ஈக்குவலா இருந்தாலும் ஜிபி ஃபார்முலா பண்ணணும். இது ஒரு ஜெனரல் சீரிஸ். இதை வந்து நம்ம எப்படி அப்ளை பண்றது கொஞ்சம் ஐடியா கொடுக்குறேன், பாத்துக்கோ. சரியாமா? இப்ப வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப், கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோ. ஒவ்வொரு ஸ்டெப்பை எக்ஸ்பிளைன் பண்றேன். அந்த உள்ள இருக்கிற டைம் மட்டும் நான் என்ன எடுக்கிறேன்? எஸ்ன்னு எடுக்கிறேன். சரிங்களா? எஸ்ன்னு எடுத்துட்டு ஒரு ஐடியா கொண்டு வரேன், பாருப்பா. டவுட் இருந்தா கேட்டுக்குங்க. எஸ் ஈக்குவல் டு ஒரு ஜென்ரல் ஐடியா, அதாவது இது 2 by 3 வந்து என்ன எடுக்கிறேன்? எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். 2 by 3 வந்து எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? அப்ப என்ன வருது பாருங்க. 1 plus 2x plus 3x squared plus dot 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 plus n plus 1 into x power n. இங்க x வந்து என்ன சொல்லிக்கிறேன்? 2 by 3 சொல்லிக்கிறேன். சரியாப்பா? சரிங்களா? இதுக்கு ஜென்ரலா ஃபார்முலா கிடையாது. அதனால ஒவ்வொரு ஸ்டெப்பை எக்ஸ்பிளைன் பண்றேன், பாத்துங்க. x ரெண்டு பக்கம் மல்டிப்ளை பண்றேன். x ரெண்டு பக்கம் மல்டிப்ளை பண்ணா x plus 2x squared plus 3x cube plus dot 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 plus இதுக்கு முன்னாடி என்ன வரும்னா n into x power n plus n plus 1 into x power n plus 1. அதாவது என்ன பண்ணிக்கிறேன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற டேர்ம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். அதாவது இதுக்கு முன்னாடி இருக்கிற டேர்ம் எப்படி இருக்கும்? n into x power n minus 1 இருக்கு இதுக்கு முன்னாடி டேர்ம். அந்த டேர்மை நான் இன்செர்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு ஃபார்முலாக்காக, ஒரு ஜெனரல் டேர்ம் ஃபார்முலாக்காக. சரிங்களா?
என்ன புரியல? இதுக்கு 2 பக்கம் நான் x மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இது புரிஞ்சுதா? மல்டிப்ளை பை x. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்தே சொல்லிடுங்க சார். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்து சொல்லிட்டா? சரி. ஆக்சுவலா இந்த சீரிஸ்க்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபார்முலா கிடையாது. அப்ப நான் ஃபார்முலாவுக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஒரு ஜெனரல் nth டேர்ம் ஃபார்முலாவுக்கு நான் கன்வெர்ட் பண்ணணும். சரிங்களா? அதுக்காக நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த xங்கிறது எல்லாத்துக்கும் காமனா இருக்கனால இந்த 2/3 2/3 வந்து காமனா இருக்கனால அதை வந்து நான் xன்னு எடுத்துக்கிறேன். 2/3 காமனா இருக்கனால அதை வந்து xன்னு எடுத்துக்கிறேன். அப்ப s ஈக்குவல் என்ன பண்ண போறோம்னா தேவையில்லை. என்னப்பா? ஃபர்ஸ்ட் அந்த பார்க்காம மற்ற டேர்ம்ல 2/3 இருக்கு. எல்லா டேர்ம் காமனா இருக்கனால அதை xன்னு எடுத்துக்கிறேன். அப்ப வந்து s ஈக்குவல்னு எடுத்துட்டு 2x plus 3x squared plus dot 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 plus n plus 1 into x power n. கரெக்டாப்பா? இதுல என்ன டவுட் இருக்குது? இந்த ஸ்டெப்ல என்ன டவுட் இருக்குதா? சரி, எனக்கு ஒரே ஒரு ஸ்டேம். இதுக்கு ப்ரீவியஸ் டேம் என்னவா இருக்கும்? இதனோட ப்ரீவியஸ் டேம் மட்டும் சொல்லுங்க. இதனோட ப்ரீவியஸ் டேம் என்னவா இருக்கும்? n plus 1 x power என்னன்னா n 2/3 power n. 2/3 அதான் x power n minus 1. ஒரே நிமிஷம் சார். n minus 1. இது n plus 1 n plus 1 ப்ரீவியஸ் டேம் n தான் இருக்கும். x power n minus 1 வரும். இது n plus 1 x n தான் வரும். கரெக்டா? வெறும் n தான் வரும். கரெக்ட்டுங்களா? கபிலேஷ் n plus 1 x power n இருக்குது. இதனோட ப்ரீவியஸ் டேம் என்னன்னு கேக்குறேன். இங்க n plus 1 இருந்தா இங்க n ஆகும். இங்க x power n இருந்தா x power n minus 1 ஆகும். கரெக்டா தப்பா? வாய்ஸ் நம்பர் ஓவா இருக்குது கபிலேஷ். நான் பேசுறது கேக்குதா? கேக்குது சார். அது ஆனா ஆக்சுவல் ஃபார்முலால m plus 1 2/3 power m. ஆமா ஆமா. சரி, இதுக்கு நமக்கு ஜெனரல் ஃபார்முலா கிடையாது. m-க்கு சார், m-க்கு பதிலா தான் சார் நம்ம இப்போ ஒன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். அது எப்படி n-க்கு முன்னாடி இருக்க டேர்ம் n minus 1, அப்ப m வந்துட்டு n minus 1 னா n வந்துரும். இந்த வாய்ஸ் பிரேக் ஆகுதுடா கண்ணு. கிளியரா சொல்லு. சார் புரிஞ்சுச்சு சார். n into 2/3 the whole power n minus 1. ஓகே, வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் கிளியரா வரலப்பா. கரெக்டாக வருது, கொஞ்சம் செக் பண்ணிக்கோ. இந்த 2-3 ஸ்டெப் இம்பார்ட்டன்ட். 3 ஸ்டெப் புரிஞ்சுக்கிட்டு இந்த ப்ராப்ளம் முடிஞ்சது. ஒரு 3 ஸ்டெப் இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாரு. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறேன்? இதுக்கு எனக்கு ஃபார்முலா கிடையாது. அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறேன்? மல்டிப்ளை பை எக்ஸ் பண்ணுறேன். மல்டிப்ளை பை எக்ஸ் இந்த டேமுக்கு பண்ணுறேன். அப்போ என்ன ஆச்சுன்னா எக்ஸ்எஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஃபுல் டைமுக்கு மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும்? left both sides x plus 2x squared plus 3x cubed dot 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 n plus 1 into x power n plus 1. கரெக்டாப்பா? ஓகே சார். அந்த முன்னாடி டேர்ம் மென்ஷன் பண்ணுங்க சார். n x power n. இங்கே போட்டுருங்க. சொல்லுமா? அது மென்ஷன் பண்ணுமா இல்லை? நான் அது எழுதல. அதை கேட்டேன். இல்லை எக்ஸ் மல்டிப்ளை பண்ணணும் உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா சரி. இப்போதைக்கு எனக்கு தேவை, நான் எழுதிக்கிறேன். உனக்கு வேணும்னா எழுதிக்கிறேன், நான் விட்டுருக்கேன். சரியா? அது இல்லை சார். அந்த n x power n minus 1 அது எழுதினாதான் உனக்கு இந்த டைம் வரும். n x power n எழுதினாதான் இங்க இருக்கிற டைம் உனக்கு கிளியரா வரும். இல்லைன்னா வராது. இது எழுதுறது தப்பு கிடையாது, எழுதிக்கோ. இது நீ எழுதிக்கினாதான் இங்க உனக்கு போடும்போது கிளியரா இருக்கும். புரியுதா? இந்த டைம் உனக்கு எக்ஸாக்டா கிடைக்கும். புரியுதா கபிலேஷ்? x power n கிடைக்கும். ஆமா, இது எழுதிக்கினேன். அடிஷனலா ஐடியாவா போட்டு எழுதிக்க. அப்பதான் இந்த டைம் உனக்கு ஈக்குவலா வரும். சரி, அடுத்தது பார்க்கலாமா? பார்க்கலாமா அடுத்தது? ஓகே ஓகே சார். சார் கேளு. ஓகே சார். சரி, இப்போ இது ரெண்டையும் என்ன பண்ண போறேன்னா ரெண்டையும் மைனஸ் பண்ண போறேன். ரெண்டையும் மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும்? எனி ஐடியா? அதர்வைஸ் இது ரெண்டையும் காம்பினேஷனா இது பண்ண போறேன். 1 ஆட் பண்ணி செப்பரேட் பண்ண என்ன கிடைக்கும்? இப்போ இந்த டைமுக்கு இது வருமா பாருங்க. 1 மைனஸ் எக்ஸ். ஓகே, 1 மைனஸ் எக்ஸ் மைனஸ். சரியாப்பா? இது என்ன ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்றாங்க. இதையும் மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும்? இதையும் மைனஸ் பண்ணா இதையும் மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். 1 2x minus x x. கரெக்ட்டுங்களா? 2 minus x வந்து x.
3 minus x squared வந்து x squared கரெக்ட்டுங்களா? x ஸ்கொயர் அதே மாதிரி என்ன கிடைக்கும்? x cube கிடைக்கும் கரெக்ட்டுங்களா? plus டாட் 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 அதே மாதிரி என்ன கிடைக்கும்? x power n தான் கிடைக்கும் கரெக்ட்டுங்களா? இது மட்டும் n x தனியா பவர் வரும் n கிடைக்கும் மைனஸ் n x பவர் n கிடைக்கும்ல சார் வரம்பா என்னக்கு தான்டா கண்ணு இங்க பாருங்க இங்க 2 இருந்தா இங்க 1 இருக்குது கரெக்ட்டுங்களா? இதனோட கோஎஃபிஷியன்ட் இது 3 இருந்தா இங்க என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். புரியுதா? சார் அதெல்லாம் புரிஞ்சு சார். அந்த அடுத்த ஸ்டெப் x பவர் n எப்படி வந்துச்சு? இங்க எப்படி x ஸ்கொயர்ட் வந்தது? அது புரிஞ்சு சார். இங்க எப்படி x கியூப் வந்தது? அதுவும் புரிஞ்சு 2x கியூப். அப்ப இங்க 4 இருந்தா இங்க 3 இருக்கும். அப்ப இங்க n இருந்தா இங்க என்ன இருக்கும்? n minus 1 இருக்கும். அது நீங்க போடுங்க பிராக்கெட்டுக்குள்ள பிளஸ் x பவர் n போட்டிருக்கீங்க சார். அது எப்படி வந்துச்சு? புரியலப்பா? பிராக்கெட்டுக்குள்ள பிளஸ் x பவர் n போட்டிருக்கீங்க. அது எப்படி வந்துச்சு? எந்த பிராக்கெட்டுக்குள்ள? வாய்ஸ் நம்ம கிளியரா இல்லடா கண்ணு. நீ காலையில இருந்து நீ பேசுற வாய்ஸே கிளியரா இல்ல. கரெக்டா சொன்னீங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்க பாருங்க கண்ணு, இது n plus 1 டேமா. நல்லா பாருங்க, இது n plus 1 டேமா. இங்க இருக்கிறது n டேமா. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க. x power n வருது பாருங்க. கபிலேஷ் புரியுதா? கபிலேஷ் கபிலேஷ் டவர் செக் பண்ணிக்கப்பா. வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்குது. சார் கேக்குதா சார்? இப்ப கேக்குது சொல்லு. இன்ன வரைக்கும் படுத்துட்டே பேசிக்கிறீன்னு நினைக்கிறேன். சொல்லு, இப்ப கேக்குது சொல்லு. இங்க பாரு, இது ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது n plus 1 டேமா. அந்த ரெண்டு பண்ணக்கூடாதுல்ல சார்? இது ரெண்டுப்பா. எது ரெண்டு சொல்லு நீ? அது ரெண்டுன்னு இது ரெண்டு சொல்லு. நீங்க இப்ப காட்டுற டேர்ம் பண்ணக்கூடாதுல்ல. நீங்க கடைசி டேர்முக்கும் ஃபர்ஸ்ட் இதோட கடைசி டேர்மும் அதுக்கு முன்னாடி இருக்கிற டேர்மும் பண்றீங்க. ஆனா நீங்க nx பவர் n மைனஸ் 1 விட்டுட்டீங்கல்ல. நான் வரேன் பாரு, பொறுமையாவே பண்றேன். இப்போ என்ன பண்ண சொன்னேன்னா, இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோ, இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோ. 1 minus 2 தான் பண்ண சொன்னேன். 1 minus 2 பண்ணுங்க. என்ன ஆகுது சொல்லுங்க. அப்ப என்னாச்சு? 1 minus x into s minus xs. சரிங்களா? அப்ப என்னாச்சு? 1 இங்க இல்ல, இங்க இருக்கு இல்ல. ஃபர்ஸ்ட்க்கு இருக்குது இல்ல. அதனால 1 போட்டுட்டேன். இங்க என்ன இருக்குது? plus 2x minus x வந்துட்டு x கிடைக்கும். கரெக்ட்டா? plus 3x square minus 2x square வந்துட்டு x square. அது ஓகே சார். சார் x square போடலாம். ஓகேங்களா? சார் x square சார். x squared. ஆமா, 2x squared. 2x squared வரும். இல்ல சாரி, வெரி x squared தான். 3 minus 2 வந்து வெரி x squared தான். சாரி. உன் வாய்ஸ் கரகரன்னு இருக்குது. அது டிஸ்டர்ப் ஆகுது. கொஞ்சம் செக் பண்றாங்க. வாய்ஸ் நம்ம கரகரன்னு இருக்குது. நீங்க காலையில இருந்து அதனால கொஞ்சம் இது x cube னு வெச்சுக்க, 4x cube னு வெச்சுக்க. 4 மைனஸ் இது வந்து x cube னு ஆயிரும். கரெக்ட்டுங்களா? அது வரைக்கும் பண்ணிட்டேன் சார். அதுக்கப்புறம் நீங்க ஒரு டேர்மே விட்டுட்டீங்க சார். nx பவர் n மைனஸ் 1 விட்டுட்டீங்க. அது போறனா போட்டுக்கலாம். இங்க வந்து n சரி, உனக்கு அந்த டேம் போறனா போட்டுக்கலாம் கண்ணே. அது எந்த டேம் தானே போறனா போட்டுக்கலாம். சரி, ஒண்ணும் பிரச்சனை இல்ல, போட்டு காட்டிக்கிறேன். அது வேணா வெச்சுக்கலாம். இது பண்ணிக்கலாம். இப்போ என்னது? n into x power n minus 1. அதையோ nx பவர் n தான் சார் இப்போ சப்ட்ராக்ட் பண்ணணும். சரி, அப்ப இது n minus 1 x power n minus 1. கோஎஃபிஷியன்ட் எது ஈக்குவலா இருக்குதோ அதை தான் செப்பரேட் பண்ணுவோம். கோஎஃபிஷியன்ட் ஈக்குவலா இருக்கிறது எப்படி செப்பரேட் பண்ணுவோம்? இங்க சார் புதுசா ஒரு டேர்ம் வந்துருச்சு. டேய், என்னடா பிரச்சனை உனக்கு? 1 plus 2 plus 3 plus up to 100ங்கறாங்க. அப்ப இதுக்கு ப்ரீவியஸ் டேம் எழுத முடியாதா? இதுக்கு ப்ரீவியஸ் டேம் எழுத முடியாது. இதுக்கு ப்ரீவியஸ் டேம் எழுத முடியாதா? அது எழுதிக்கலாம் சார். சப்ட்ராக்ட் பண்றப்போ நீங்க தான் சார் நீங்க எது ஈக்குவலா இருக்குன்னு பார்க்கணும்னே. ஆமா, எது ஈக்குவல் கோஎஃபிஷியன்ட்டா? எது ஈக்குவல் கோஎஃபிஷியன்ட்? இதுதானே x power n minus 1 கோஎஃபிஷியன்ட். பட் இது வந்து x power n கோஎஃபிஷியன்ட். அப்ப இதுக்கு முன்னாடி இருக்கிற டேம் தான் x power n ஓட கோஎஃபிஷியன்ட், n minus 1 ஓட கோஎஃபிஷியன்ட். கரெக்ட்டா? சார் அப்ப நான் இப்போ nx பவர் n minus 1 கன்சிடர் பண்ணாமே பண்ணிக்கலாமா? ஆமா, கன்சிடர் பண்ணாதீங்க சொல்லிட்டு இருக்கற. அதுதான் சொல்றேன். நீ இத கன்சிடர் பண்ணி போடுங்கற. இத கன்சிடர் மட்டும் பண்ணி போடு. இதையும் மட்டும் கன்சிடர் பண்ணி போடு. அப்ப என்ன கிடைக்கும்? x power n into n plus 1 minus nx power n. x power n காமன் எடுத்தா 2n plus 1. 1 x power n மட்டும் கிடைக்கும்.
அப்போ இது ஒரு டேம் எக்ஸ்ட்ரா டேம் இருக்குது, அது வந்து மைனஸ் டேம் வரும். இது ப்ளஸ்ங்கிறது என்ன ஆகும், மைனஸ் ஆகும். அப்போ மைனஸ் n + 1 இன்ட்டு எக்ஸ் பவர் n + 1. அவ்வளோதான். இந்த மைனஸ் பண்றத உனக்கு புரிஞ்சுதா, டவுட் இருக்குதா? அப்பா, சரி அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணலாமா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப், கேர்ஃபுல்லா பாருங்க. இது s காமன் எடுத்தா 1 - x. சரிங்களா? அப்ப இங்க இருந்து இது வரைக்கும் உனக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? ஜிபி ஃபார்முலா தெரியுமில்ல? இதுதான் ஜிபி. இத ஜிபிக்கு மாத்திக்கணும். ஜிபி ஃபார்முலா இதுதான். அப்ப என்னாச்சு? a வேல்யூ 1, r வேல்யூ x. அப்போ 1 - x பவர் n + 1 டிவைடட் பை வராது, ஆல்ரெடி n + 1 இருக்குல்ல. இங்க பாரு, இதோட க்ளோஸ். இது வேற டேம். இங்க பாரு, n + 1ங்கிறது வேற டேம். அதனால ஸ்ப்ளிட் அப் பண்ணிட்டது. ஓ, அது வேறயா? இங்க பாரு, இங்க இருக்குது பாரு, இதோட க்ளோஸ். இதுக்கு தான் ஃபார்முலா எழுதுறோம். 1 - x. அப்போ ஓகே, 1 - x பவர் n + 1 டிவைடட் பை n 1 - x. இது வரைக்கும் ஓகேங்களா? அப்ப s ஈக்குவல் என்ன எழுதலாம்? 1 - x பவர் n + 1 டிவைடட் பை 1 - x ஹோல் ஸ்கொயர் மைனஸ் n + 1 இன்ட்டு x பவர் n + 1 டிவைடட் பை 1 - x. கரெக்டாப்பா? கரெக்ட் சார். இப்போ கேர்ஃபுல்லா பாரு, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பு. எக்ஸோட வேல்யூ என்ன எடுத்துக்கிறோம்? 2/3ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ எல்லாத்துக்கும் இடத்துல ரீப்ளேஸ் பண்ணுங்க. எல்லா இடத்துலையும் ரீப்ளேஸ் பண்ணிட்டு எங்க அப்ளை பண்ண வேணும்? இது வரைக்கும் நம்ம இது எதுக்காக போட்டோம்? இங்க அப்ளை பண்ணணும். இது 3/n இன்ட்டு இந்த டேமுக்கு பதிலா இது அப்ளை பண்ண போறோம். சரிங்களா? ஓகே, கிளியரா? இந்த டேமுக்கு பதிலா நம்ம அப்ளை பண்ண போறோம். அப்ப என்னாச்சு? நம்மளோட ஜென்ரல் ஐடியா, அது அவன் யாரு? அவன் யாரோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறான் இது வரைக்கும்? z inverse of z cube divided by z minus 1 2 whole squared into z minus 3. இதனோட வேல்யூக்காக இவ்வளவு தூரம் போட்டோம். அதோட வேல்யூ என்ன கிடைக்குது? 3/n இன்ட்டு இந்த வேல்யூ போட போறீங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து போடுங்க. 1 - 2/3 whole power n + 1 divided by 1 - 2/3 whole squared minus என்ன கிடைக்கும்? அங்க என்ன இருக்குது? 1 ஓகே, n + 1 2/3 the whole power n + 1 divided by 1 - 2/3. கரெக்ட்டுங்களா? எனக்கு ஸ்கிரீனே தெரியல சார். ஓகே, ஓகே சொல்லுங்க. இது என்னவும் n + 1 இன்ட்டு n + 1 into 2/3 divided by n + whole 1 power n + 1 divided by 1 - 2/3. 1 - 2/3. ஓகே, பொறுமையா போடுறேன், அவ்வளவுதான். 3/n. இது என்னவும் 3/n into 1 - 2/3 3 - 1. அப்போ 1/9 ஆயிருமா இது? ஆமா சார். 1/9 மைனஸ் +1 இது 3 மேல போச்சுன்னா 3 ஆயிருமா? 3 into 2/3 into n + 1 divided by 1/3. 2/3 1 + 1/3 தான் மேல 3 கொண்டு வந்துட்டேன். சரிங்களா? ஓகே சார். இது வரைக்கும் ஓகேங்களா? அப்ப கீழே இருக்க 9 மேல கொண்டு வந்துக்கலாம். மேல கொண்டு வந்துருக்கு, அது ஒன்றும் தப்பு கிடையாது. மேல கொண்டு வந்துட்டு என்ன ஆகும்? அது 3² எழுதிட்டு உள்ள வெளியில இருக்கிறது உள்ள கொண்டு வந்து 3/2 + n எழுதிக்கலாம். அதை 2க்கு மட்டும் தனியாக எழுதிக்கணும். கரெக்டா? அப்போ இது 3/n 9 மைனஸ் நீ சொன்ன மாதிரி 3/. ஓ, நீங்க 9 உள்ள கொண்டு போயிட்டீங்க. ஓகே சார். சார் நான் என்ன பண்ணேன்னா உள்ள எதுவும் பண்ணாம வெளியில மட்டும் உள்ள கொண்டு போயிட்டேன். ஓகே, உங்களுக்கு என்ன வேணுமோ அது மாதிரி பண்ணீங்க. இந்த மாதிரி அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகுனா 3 into 2 + n into 1 - 2/3 the whole power n + 1 minus 3/n + 1 into n + 1 into 2/3 the whole power n + 1. சார் அவ்வளோதான் சார். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ண முடியும் சிம்பிளிஃபை பண்ணுங்க. ஓகேங்களா? அப்போ இது 3/n உள்ள போச்சுன்னா என்ன ஆகும்? 3/n into 9. இல்லை, அதுதான் இதாயிரும்ல. 9 வந்துட்டு 3² எழுதலாம். ஸோ 3/n + 2. ஓகே, அப்போ இங்கே என்னாச்சு?
2 power n plus 1 divided by 3 மட்டும் எடுத்துக்கலாமா? ஏன்னா 3 power n 3 power n கட் ஆயிடும். n divided by 3 power minus 1 வரும் கரெக்டா? 3 power minus 1 வரும் கரெக்ட்டுங்களா? ஓகே ஆமா சார். அதே மாதிரி அப்ப வெறும் 3 தான் சார் மேல எழுதணும். இது என்ன கிடைக்கும்? மேல என்ன எழுதி சார்? மேல என்ன எழுதி இருக்கீங்க சார்? மேல எது இல்ல, மேல அழிச்சிடுறேன், அது இது இல்ல. ஓகே. அதாவது 3 power n போறதுக்கு போட்டேன், அப்புறம் அதான் கட் ஆயிடும். இதுக்கு 3 power n கட் ஆயிடும், இது 3 மட்டும் வரும் கரெக்ட்டுங்களா? இப்போ இந்த 3 இந்த 3 கட் ஆயிடும் கரெக்டா? இது 3 power minus 1 3 power minus 1 மேல வந்துரும் கரெக்ட்டுங்களா? அது 3 power n plus 2 minus 3 into 2 power n plus 1 plus n plus 1 into 2 power n plus 1 கரெக்டாப்பா? இது வரைக்கும் என்ன டவுட் இருக்குங்களா? இல்ல சார். ரெண்டுக்கு 2 power n plus 1 காமன் கரெக்ட்டுங்களா? இங்க ஒரு 3 இருக்குது அடுக்குது, ஒரே நிமிஷம் கரெக்டாக தானே வந்துட்டு இருக்குது. இங்க என்ன ஆச்சுன்னா 9 இருக்குது, 9 போட்டோம், இங்க ஒரு 3 இருக்குது கரெக்ட்டுங்களா? அது 3 தான் என்னாச்சு, இங்க சிம்பிளிஃபை பண்ணும்போது 3 கட் ஆயிடும். ஓகே, அட்லீஸ்ட் இது வரைக்கும் விட்டுருங்க, இல்லை இது ரெண்டையும் காமனாக எடுத்துட்டு நீங்க எழுதினாலும் ஓகே. ஓகே கான்செப்ட் புரிஞ்சு புரிஞ்சது இல்ல சார்? இங்க வந்துட்டு 2/3 x இருக்கு, வேற எது பதிலா வரும் x? 2/3 x எடுத்துட்டீங்க.